வணக்க நண்பர்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது, சங்க தமிழ் இலக்கியத்தில பாடல் வரிகள கல்வெட்டுகளே சில இத பார்க்கலாம். இப்ப நான் ஏற்கனவே திருக்கடையூர்ல பார்த்தீங்கன்னா, பாடல் கல்வெட்டுகள் காட்டியிருப்பேன். ஆனா, இது சங்க இலக்கியத்திலேயே அ தமிழ் பாடல் வரிகள நம்ம எங்கேயாவது பார்க்கலாம். அந்த மாரி சிற்றிலக்கிய தமிழ் பாடல்கள் கல்வெட்டுல ஆங்காங்கே இடம்பெறுது. எங்க இது இப்ப நம்ம சொல்ல போறது எங்கன்னா, குடுமியான் மலை கல்வெட்டுல இருக்கு. இது யாரு சம்மந்தப்பட்டது வருதுன்னா, ஒட்டக்கூத்தர் சோழ காலத்து புலவர், புகழேந்தி பாண்டியர் காலத்து புலவர். இவர்கள் இருவரும் பேசினது தான் இப்ப பார்க்க போறோம். பிற்கால சோழ இலக்கிய வரலாற்றில ஒட்டக்கூத்தரோட பங்கு பெரிய பங்கு. வாள் வச்சிருப்பாராம். ஒழுங்கா சுவையோட பேசலன்னா அப்படியே காத அறுத்து விட்டுருவாராம். ஒட்டம் பந்தயம் வச்சு செய்றவர். 3 மன்னர்கள் காலத்தில இருந்தவர். விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன் 3 சோழ அரசர் காலத்தில இருந்தவரு. மூவர் உலா, ராசராசன் உலா, தக்கையாகபரணி போன்ற எல்லா தனித்தமிழ் இலக்கியச் சுவை பாடினவரு. சோழக்குல பெருமையை போற்றி பாடுவர். அதாவது சோழரை அடிச்சுக்கவே ஆள் இல்லப்பா! அப்படிங்கிற லெவல்ல பாடுறவர் ஒட்டக்கூத்தர். ஆனால் அவருக்கு சமகால பாண்டிய புலவரா இருந்தவர் தான் நம்ம புகழேந்தி புலவர். ஒட்டக்கூத்தரோட சமகாலத்தை சேர்ந்தவர் தான் புகழேந்தி புலவர். இந்த பாண்டியனோட அவைப்புலவர். ஒட்டி பாடுவதுன்னு, வெட்டி பாடுவதுன்னு அதாவது ஒட்டக்கூத்தரை விட புகழேந்தி புலவர ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க எல்லாரும். பாண்டிய குலப்பெருமைகள போற்றி பாடுவதில புகழேந்தி புலவர் மிகவும் சமர்த்தர். ஒட்டக்கூத்தருக்கு ஒரு பெரிய ஆப்போனன்ட். எப்படின்னா, ஒரு நல்ல சூப்பரா பாடக்கூடிய ஒரு கவிதை நயம் கொண்டவர் புகழேந்தி புலவர். சோழர்களோட பெருமையை ஒட்டக்கூத்தர் பாடுனாருன்னா, அத வெட்டி, அதாவது அதுக்கு பதில் கூறுற மாரி பாண்டியரோட பெருமைய புகழேந்தி பாடுவார். இந்த மாரி பாடல்கள்லாம் இந்த குடுமியான் மலையில கல்வெட்டா அமைச்சிருக்காங்க. அந்த இரு வரியும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒட்டக்கூத்தர் பாடுறத விடாக்கண்டன் சொல்லுவாங்க. இவர் பாடுறத கொடாக்கண்டன் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப நம்ம பார்க்க போறது. இத தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்றாங்க. இம்மாதிரியான பாடல்கள் ஏராளம். இத சிற்றிலக்கியத்தில எப்படி சொல்றாங்கன்னா, தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பாடல் சொல்றாருன்னா, அதுக்கு பதில் பாடல் இது. தனிப்பாடல் திரட்டில் உள்ள புகழேந்தியின் பாடல்கள் எல்லாமே அப்படியே குடுமியான் மலையில உள்ள கல்வெட்டு. ஏன்னா பாண்டியர்கள் ஆளுகைக்குட்பட்டது தானே அது. அந்த காரணத்தினால தனிப்பாடல் திரட்டு, அதுவும் புகழேந்தி பாடிய அனைத்து பாடல்களும் குடுமியான் மலையில உள்ள கல்வெட்டிலேயே பொறிச்சு வச்சுட்டாங்க. மலை கல்வெட்டா பொறிச்சு வச்சுட்டாங்க. இதில தென்னவன் செய்ய பெருமாள் அப்படின்னு தொடங்குற புகழேந்தியோட பாடலை தான் இப்போ நம்ம கல்வெட்டில் பார்க்க போகிறோம். அதாவது புகழேந்தி புலவருக்கும் ஒட்டக்கூத்தர் டெஸ்ட் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அவரோட பாடல் நயம் இருக்கும் பொழுது, ஒட்டக்கூத்தரே பின்னால எழுந்து நின்னு வணங்குற அளவுக்கு புகழேந்தி புலவருடைய பாடல் நயம் இருந்ததா வரலாறு சொல்லுது. இதுதாங்க அந்த கல்வெட்டு. கீழ தென்னவன் செய்ய பெருமாள்னு ஆரம்பிக்குது. ஒட்டக்கூத்தர் இப்படி பாடுறாரு. "இன்னம் கலிங்கத்தில் வேந்தர் உண்டென்றோ தென்னவன் தமிழ்நாட்டை" இதிலே தமிழ்நாடுங்கிற வார்த்தை வந்துருது. "தமிழ்நாட்டை சீரியோ சென்னி அகலங்கா உண்டன் ஐராவதத்தின் நிகழங்கால் விட்ட நினைவு." இதில் ஐராவதம்னு சொல்லப்படுறது யானையை குறிக்குது. "இன்னம் கலிங்கத்தில்" கலிங்கத்தில்ங்கிறது இப்போ இருக்க ஒடிசா பகுதி தான் கலிங்கத்தில். "வேந்தர் உண்டென்றோ" தென்னவன் அப்படிங்கிறது பாண்டியரை குறிக்குது. "தமிழ்நாட்டை சீரியோ சென்னி அகலங்கா" அகலங்கானா அகலக்கால், நிகழங்கால் விட்ட நினைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது சோழனுடைய பட்டத்து யானையோட காலில் கட்டியிருக்க சங்கிலி அவிழ்க்கிறதுக்கு 2 காரணம் இருக்கான். 1, கலிங்கத்தில் பகை இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கலாம். இல்லைன்னா பாண்டிய நாட்டை சீரழிக்கும். பாண்டிய நாட்டை அழிக்கணும்னா சோழனுடைய பட்டத்து யானையோட காலில் இருக்கிற சங்கிலி அவிழ்க்கப்படுமா. இல்லைன்னா கலிங்கத்தோட பகையை முடிக்கிறதுக்காக இருக்குமா. அதாவது இந்தியா பாகிஸ்தான் லெவலில் இது இருக்குது இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது. இது புகழேந்தி புலவர் பாடினது தான் இப்போ நம்ம கீழே பார்க்குறது. "தென்னவன் தென்னர் பெருமாள் திரள் மதுரை மன்னவன் கோக்களிற்றின்" கோக்களிற்றின்னா மன்னனுடைய யானைன்னு அர்த்தம். "வள்ளிக்கும் பொன்னி நாடளிக்கும்" பொன்னி நாடுன்னா சோழ நாடு. "வேந்தாம் அபயகுல மகளிர் தாலிக்கும் ஒன்றே தலை." இதில் தாலிங்கிறது பெண்களோட தாலியை குறிக்குது. குலமகளிர் தாலின்னா அதுதான். இதில் தென்னவருங்கிறது வழக்கம் போல் நம்ம பாண்டியனை தான் குறிக்குது. தென்னர் பெருமாள்னா அரசனை குறிக்குது. திரள் மதுரை அப்படின்னா திறம்பட ஆட்சி செய்யக்கூடிய மதுரை அப்படின்னு அர்த்தம். "வள்ளிக்கும் பொன்னி நாடளிக்கும் வேந்தாம் அபயகுல மகளிர் தாலிக்கும் ஒன்றே தலை" அப்படின்னு புகழேந்தி புலவர் பதிலுக்கு பாடுறார் அர்த்தம். இதற்கு பதிலாக புகழேந்தி தெற்கு பகுதி மக்களின் தலைவனான, அதாவது தென்னவன் தான் அதை சொல்கிறாங்க, தெற்கு பகுதி மக்களின் தலைவனான பாண்டியனது மதுரையில் இருக்கும், அதாவது சோழ நாட்டில் உள்ள யானை இப்படி செஞ்சதுன்னா, எங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய பட்டத்து யானையின் காலில் உள்ள கயிற்று முடிச்சும் பொன்னி நாட்டில் இருக்கும் கற்புடைய சோழ மகளிரின் கழுத்தில் உள்ள தாலி முடிச்சும் ஒன்றே ஆகும். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் எங்களோட பட்டத்து யானையோடைய சங்கிலியை அவிழ்த்துட்டோம் அப்படின்னா, சோழ நாட்டில் இருக்கக்கூடிய
பெண்களுடைய அதாவது அந்த வீரர்களுடைய மனைவிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட தாலிக்கயிறு வந்து கழற்றப்படும். எல்லாரும் அதாவது ஆண்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னா, பெண்களோட தாலிய அந்த இத கழட்டிடுவாங்கல்ல, அவிழ்த்துருவாங்கல்ல, அத அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு பாண்டியனுடைய திறத்த வந்து சொல்றாரு. இது வந்து இது கேட்க எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாரி ஒரு உவமையோட சொல்லியிருக்க வேண்டாம். இருந்தாலும் ஒட்டக்கூத்தர் சொன்னதுக்கு அவர் பதில் கருத்து சொல்றார். இது வருத்தத்தக்க செய்தியா இருந்தாலும், தனிப்பாடல் திரட்டுல வந்து 2 பேரும் இலக்கிய சுவையோட பாடுனத இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேன். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.